hello everyone. Welcome to data coaching. இன்னைக்கு நம்ம 55th day of the classல இருக்கோம். Now we are seeing Python classes. Till now we had talked about loop function like while loop na enna, for loop na enna அப்படின்றது. இன்னைக்கு நம்மளோட வீடியோ that is 55th day of the classல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to discuss about the keywords. அதாவது keywordsல மூணு important keywords இருக்கு that is break, continue, pass. அத மூணையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். Then we are going to talk about the patterns. கோட்ஸ் எழுதி அந்த patterns எப்படி draw பண்ணனும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போறோம். So before starting the classes, I would like to introduce about our data analytics master class. நீங்க ஒரு data analytics ஆகணும், data fieldக்குள்ள enter ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட மாஸ்டர் கிளாஸை நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். So இந்த மாஸ்டர் கிளாஸ்ல நம்ம என்ன கவர் பண்றோம் அப்படின்னா statistics, excel, power bi, sql, tabulate, python, jira tool, clicksense, alteryx, chatgpt and github. இதோட கம்ப்ளீட்டா இண்டஸ்ட்ரியல் ரெலவென்ட் ஆன ப்ராஜெக்ட் நீங்க பண்ண போறீங்க. பிளஸ் தட் யூ வில் கெட் an ஆன்லைன் credibility. அதாவது உங்களோட ஆன்லைன் credibility எப்படி இன்க்ரீஸ் பண்றது, ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்றது, போர்ட்ஃபோலியோ வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றது, உங்களை இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து ஒரு ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் நாலேஜ் நம்மளோட டேட்டா அனாலிட்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ்ல நம்ம டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இஃப் யூ ஆர் willing you can purchase the course. The course எங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கூகுள்ல போயிட்டு www.datacoaching.in அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அந்த வெப்சைட்ல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். If you have any doubt regarding this, you can contact me through Instagram or LinkedIn. I have given this link in the descriptions. Plus நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல இன்டர்வியூ ரிலேட்டடான क्वेश्चंसும் ஜாப் ஓபனிங்ஸும் நம்ம ரெகுலரா அப்லோட் பண்ணிக்கிட்டு. So let's get started with the classes. So now we are in our PyCharm. Already யூஸ் பண்ணிட்டு இருக்க சேம் அதே ஃபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா keywords. Actually why we need this keywords. So கோட்ஸ் எழுதி எதுக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேண்டி டிஸ்போசல் மெஷின் வந்து ரெடி பண்ண போறோம். எப்படி ரெடி பண்ணனும்னா by writing a code. For example, அதாவது அந்த மெஷின்ல இருந்து நம்ம எவ்வளவு கேண்டிஸ் கேக்குறோமோ அவ்வளவு கேண்டிஸ் அந்த மெஷின் நமக்கு டிஸ்போஸ் பண்ணி கொடுக்கும். So அந்த மாதிரி ஒரு கேண்டி மெஷினை வந்து by using the keywords we are going to write it. So let's think that இப்போ என்னோட வந்து ஒரு யூசர் வந்து அந்த மெஷின்ல எனக்கு 5 கேண்டிஸ் வேணும். இட்ஸ் நாட் a physical one. ஜஸ்ட் அவங்க வந்து எனக்கு 5 கேண்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூசர் இன்புட்ல கொடுத்தாங்க அப்படின்னா அவுட்புட்ல நமக்கு என்ன வரும்? இட் வில் பிரிண்ட் கேண்டி 1 டைம், கேண்டி 2 டைம், கேண்டி 3 டைம்ஸ். அந்த மாதிரி 5 தடவை கேண்டி 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 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? இஃப் தி யூசர் சேஸ் ஐ வாண்ட் 5 கேண்டி மீன்ஸ் இட் வில் பிரிண்ட் 5 கேண்டிஸ். So this is what we want. So இதுக்கு தான் இப்போ நம்ம கோட் எழுத போறோம். So for writing the codes, first we can take one variable. என்ன ஒரு வேரியபிள் நீங்க எடுத்துக்கலாம். x, y, z, a, b, c, whatever you want you can take. So here I will take it as x. ஓகேங்களா? So இந்த value of the variable வந்து நான் கொடுக்கல, என்னோட யூசர் இன்புட் கிட்ட இருந்து நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். யூசர் என்ன வேணும்னு நினைக்கிறாங்களோ அது வந்து எனக்கு இந்த வேல்யூவா வேணும். அப்ப x is equal to maybe அவங்க கொடுக்கிறது integers because candy machineல இருந்து count தான் அவங்க கொடுக்க முடியும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல நமக்கு integers தான் வேணும். So x is equal to just open the bracketல நான் input அப்படின்னு கொடுக்கிறேன். சோ இந்த input function எதுக்காக யூஸ் பண்றோம்? நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் எடுக்கிறதுக்காக இந்த இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். சோ என்ன நம்ம கேட்கணும் அவங்க கிட்ட, இதெல்லாம் எப்படி இந்த இன்புட் குள்ள எப்படி எழுதணும் அப்படின்றதெல்லாம் நம்ம previous கிளாसेसல பார்த்திருக்கோம். So inside the input I am going to write like how many candies you want. So first நம்ம கோட் எழுதிட்டோம். once இந்ததுக்கு நம்ம வந்து ரன் பண்ணும்போது it will ask என்ன கேக்கும், உங்களுக்கு எத்தனை கேண்டிஸ்னு வேணும்னு கேக்கும். அதுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த ஆன்சரை பேஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் வந்து பிரிண்டட் ஆகி வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 6 அப்படின்னு அவங்க டைப் பண்ணாங்கன்னா 6 டைம் கேண்டி அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகி வரணும். for writing something ஒரு மல்டிபிள் டைம்ஸ், ஏன்னா இந்த இடத்துல 6 கேட்டாங்கன்னா 6 டைம்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் எழுதணும். so for writing something multiple times நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? earlier class we have discussed we need to use the loop function. so இந்த இடத்துல நீங்க while loop வேணும்னா while loop யூஸ் பண்ணிக்கலாம், for loop வேணும்னா for loop யூஸ் பண்ணிக்கலாம். so here I am going to use the while loop. நீங்க வேணும்னா for loopம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். so for இந்த while loop எழுதுறதுக்காக I have to take one more variable. so I'll take it as 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. so here I'll take a variable as I is equal to 1 அப்படின்னு எடுத்துக்குவோம். first in initial stages I am going to take I is equal to 1. so I is
is equal to 1 எழுதணும் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும் while loop எழுதணும் ஓகேங்களா சோ என்டர் கொடுத்து tab பிரஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம while condition எழுத போறோம் so here I am going to write while எழுதுனா என்ன எழுதணும் நெக்ஸ்ட் நம்ம condition என்னன்னு எழுதணும் இந்த இடத்துல என்ன வேரியபிள் செக் பண்ணனும் I அப்படின்ற வேரியபிள் தான் செக் பண்ணனும் so I is lesser than or equal to எதுக்கு lesser than or equal to இருக்கணும் யூசரோட இன்புட்க்கு சோ அப்ப x இந்த இடத்துல இருக்கணும் சோ இந்த இடத்துல என்னோட கண்டிஷன் என்ன I lesser than or equal to x அப்படின்றது யூசர் கொடுக்கக்கூடிய இன்புட் while loop யூஸ் பண்ணிருக்கோம் சோ அதனால இந்த இடத்துல colon function கண்டிப்பா யூஸ் பண்ணனும் see after the x we have to use the colon function so after this நம்ம என்ன கண்டிஷன் satisfy ஆச்சு அப்படினா என்ன print பண்ணனும் அப்படின்றத next lineல எழுதணும் so here I am going to write print என்ன எழுதணும் எனக்கு candy அப்படினு எனக்கு print ஆகணும் ஓகேங்களா so this is the code I have written so next நம்ம என்ன எழுதிட்டோம் while எழுதிட்டோம் அதோட கண்டிஷன் எழுதிட்டோம் ஒரு தடவையும் யூசர் வந்து இன்புட் கொடுக்கும்போது லூப் ரன் ஆகும்போது candy அப்படின்றது print ஆகணும் that is what we needed but after every statement ஒரு ஸ்டேட்மென்ட்க்கு அப்புறம் என்னவாகணும் இந்த I அப்படின்ற வேல்யூ வந்து இன்கிரிமெண்ட் ஆகிட்டே போகணும் அப்படினாதான் 1 2 ஆகும் 2 3 ஆகும் சோ அப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும் இன்கிரிமென்ட்க்குரிய கண்டிஷன்ஸ் எழுதணும் ஓகேங்களா so I'll press enter இன்கிரிமென்ட்க்கு நான் என்ன எழுத போறேன் I is equal to I plus 1 okay so இந்த நம்ம ஆல்ரெடி எதுக்காக இத யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத நம்ம earlier clasesலயே பார்த்திருக்கோம் so இப்போ இந்த கோட நான் என்ன பண்ண போறேன் அப்படினா completely I'm going to run the code I think this code has to work properly let's run and see I'll run the code now right click பண்ணிட்டு run பண்ணுங்க so run the test file see இப்போ இந்த இடத்துல எனக்கு என்னோட கன்சோல் என்ன கேக்குது how many candies you want அப்படினு கேக்குறாங்க maybe here I will give it as 4 அப்படினு நான் கொடுக்கிறேன் ஓகேங்களா so now I'll press enter see 4 times எனக்கு candy 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 அப்படினு எனக்கு print ஆயிடுச்சு the output got 4 times that means we are getting from the machines the output எதுல இருந்து வருது நம்ம prepare பண்ணக்கூடிய அந்த candy machineல இருந்து எனக்கு 4 candy இப்ப வெளியில வந்திருது ஓகேங்களா so let's run the code again I'll run it again once again it is asking me for the candies this time I will give 8 and I'll press enter see 1 2 3 4 5 6 7 8 times எனக்கு output கிடைச்சிருச்சு so இப்போ இந்த machineல வந்து ஒரு சில twist add பண்ணலாம் suppose இப்போ என்னோட யூசர் வந்து எனக்கு 100 candies வேணும் அப்படினு கேக்குறான் பட் எனக்கு என்னோட machineல 100 candies available இல்ல let's say எனக்கு 50 இல்லனா 80 candies மட்டும் தான் available இருக்கு so என்னோட 80 தான் இருக்கு பட் என்னோட யூசர் எனக்கு 100 கேக்குறாங்க அப்ப நம்ம என்ன பண்ணலாம் here we have the two option ஒன்னு நீங்க வந்து அவுட்புட் குடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டு லைக் அவங்க கிட்ட நீங்க சொல்லலாம் we don't have that much candies அப்படினு சொல்லி நீங்க இண்டிகேஷன் கொடுக்கலாம் இல்ல அப்படினா இருக்கக்கூடிய 80 candies கொடுத்துட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய 20 candies out of stock அப்படினு சொல்லலாம் இந்த ரெண்டுல என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம் சோ இந்த ரெண்ட நம்ம பண்றதுக்காக இப்ப நம்ம என்ன பண்ணோம் I am going to do the second one like 80 அவங்களுக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20 candies வந்து out of stock அப்படினு மென்ஷன் பண்றதுக்குரிய கோட் தான் நான் எழுத போறேன் ஓகேங்களா so for this I'll take AV அப்படினு சொல்லி ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் AV அப்படின்ற வேரியபிள் it is nothing but available ஓகேங்களா so AVI ன்னு எடுத்துப்போம் so it will be understand AVI equal to maybe I'll take it as 10 என்னோட AVI அப்படினா available in machine is 10 candies ஓகேங்களா so இப்போ இந்த இடத்துல 10 candies இருக்கு என்னோட யூசர் வந்து 10 க்கு below கேட்டாங்க அப்படினா என்னோட மெஷினால கொடுக்க முடியும் செக் பண்ணி பாப்போம் so I'll run the code now so it is asking for the candies let's say I'll give 6 நான் கொடுக்கிறேன் I'll press enter எனக்கு 6 வந்திருக்கான்னு பாப்போம் 1 2 3 4 5 6 candies are there okay suppose if I ask for more than 10 candies then we don't have that much here கரெக்ட்டா 10 தான் நம்ம கிட்ட இருக்கு suppose அதுக்கு மேல கேட்டேன் அப்படினா what is going to happen so இந்த மாதிரி கேसेसல candies அப்படினு print பண்றதுக்கு முன்னாடி அது வந்து செக் பண்ணனும் இப்போ நீங்க மெஷின்ல வந்து எக்ஸ்ட்ராவா கேக்குறீங்க எக்ஸ்ட்ராவா கேக்குறதுக்கு உங்களுக்கு குடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மெஷின் என்ன பண்ணனும் அதுக்குள்ள எத்தனை இருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்க முடியும் சோ அந்த செக் பண்றதுக்குரிய கண்டிஷன் நம்ம இந்த இடத்துல எழுதணும் அதை எழுதுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் we are going to use if function சோ எந்த இடத்துல இப்ப if function யூஸ் பண்ணனும் while functionக்கு அடுத்ததா முதல்ல வந்து I யோட வேல்யூ என்ன அப்படின்றத செக் பண்ணனும் செக் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத செக் பண்ணனும் so here I am going to use if function so இந்த if functionல என்ன செக் பண்ண போறோம் I எவ்வளவு இருக்கு அப்படின்றத செக் பண்ண போறோம் I is lesser than or equal to sorry I is greater than I வந்து எதை விட இருக்கிற available விட அதிகமா இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த இடத்துல நம்ம செக் பண்ண போறோம் so I is greater than available AVI
AVI அப்படின்றது it is nothing but available candy. So இந்த கண்டிஷன் செக் பண்ணணும். if கண்டிஷன் யூஸ் பண்ணோம் அப்படினாலுமே நம்ம கோலன் யூஸ் பண்ணணும். so here I have written the colon. so இப்போ இந்த இடத்துல நம்ம complete code எழுதிட்டோம். இந்த கோட் எழுதி நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதுல வந்து available candies 10 இருக்கு. என்னோட யூசர் என்கிட்ட 20 candies கேக்குறாங்க அப்படின்னா உங்களால 10 கொடுக்க முடியும். பேலன்ஸ் 10 தான் கொடுக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல value of I is very very important. so நம்ம இப்போ இந்த இடத்துல என்ன செக் பண்ண போறோம்? இந்த I யோட வேல்யூ வந்து யூசர் கேட்டிருக்க 50 கேண்டீஸ் விட கிரேட்டரா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். சப்போஸ் கிரேட்டரா இருந்தது அப்படின்னா யூ ஷுட் ஸ்டாப் த எக்ஸிகியூஷன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேண்டீன் பிரிண்ட் பண்ணக்கூடிய எக்ஸிகியூஷன் தான் ஸ்டாப் ஆகணும். என்டையர் எக்ஸிகியூஷனுமே ஸ்டாப் ஆக தேவை கிடையாது. என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சதா? அதாவது நமக்கு இருக்கிற கூடிய கேண்டீஸ கொடுக்கணும். கொடுத்துட்டு பேலன்ஸ் தான் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லணும். செக் பண்ணிட்டு சப்போஸ் இல்ல யூசர் கொடுத்திருக்க கேண்டீஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேண்டீஸே கொடுக்காம இருக்க கூடாது. இருக்கிறத கொடுத்துட்டு பேலன்ஸ்க்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? பை அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம அவுட்டர் லூப்ல கொண்டு வர போறோம். so what I am going to do is at the last end I am going to add print in a bracketல maybe buy இல்லனா out of stock anything நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது எழுதிக்கோங்க. so இப்போ இந்த இடத்துல entire எக்ஸிகியூஷனுமே ஸ்டாப் ஆகாம இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? இந்த while loopல இருந்து வெளியில வரணும். so இந்த while loopல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? break அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். ரொம்ப ஷார்ட்டா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா யூசர் இன்புட் கொடுக்கும் போது அது சப்போஸ் கேண்டில அவைலபிளா இருக்கிறத விட அதிகமா இருந்தது அப்படின்னா அந்த மிஷின் என்ன பண்ணணும்? இருக்கிற அந்த கேண்டீஸ கொடுத்துட்டு பேலன்ஸ்க்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். அதை விட்டுட்டு அதோட எக்ஸிகியூஷனையே ஸ்டாப் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்டாப் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? we need to add the statement called break. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம எந்த இடத்துல நம்ம பிரேக் ஆட் பண்ண போறோம் அப்படின்னா if அப்படின்ற கண்டிஷனுக்கு கீழ நம்ம பிரேக் ஆட் பண்ண போறோம். so I'm going to press enter. here I am going to add break. so இந்த break அப்படி நம்ம ஆட் பண்றது மூலமா இது என்ன ஆகும்? கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா while loop விட்டு வெளியில வந்து நமக்கு buy அப்படின்னு ஃபீல் பண்ணும். so let us run this code and check it. print candy I equal to I plus 1 print buy. okay so நான் இப்போ என்ன பண்ண போறேன்? என்னோட கோட வந்து ரன் பண்ண போறேன். so I'll run the code. so இப்போ என்ன கேக்குது? it is asking me for the candies. for example I'll give 5 and I'm entering. இந்த இடத்துல பாருங்க இருக்கக்கூடிய 5 கேண்டீஸ கொடுத்துருது. கேண்டி 1 2 3 4 5 கொடுத்துட்டு வெளியில வந்து buy அப்படின்னு நமக்கு சொல்லிடுச்சு. so any issues all happen. இப்போ once again நான் இத ரன் பண்ணி எக்ஸ்ட்ராவா நான் கேட்க போறேன். okay I'll run it. இப்போ இந்த டைம்ல நான் வந்து 11 கேக்குறேன். ஓகேங்களா? 11 கேக்கும்போது what is going to happen? so I'll press enter. so I'll count it 1 2 3 4 5. see counting is difficult ஆ இருக்கு. so நான் ரொம்ப சின்ன ஒரு வேல்யூல போகலாம். here I'll take it as maybe 5 நான் எடுத்துக்கிறேன். என்னோட அவைலபிளே 5 தான் இருக்கு. I'll run the code again. I'll run it. so it is asking. இப்போ நான் இந்த இடத்துல 6 னு கொடுக்கிறேன். இப்போ என்டர் கொடுப்போம். 1 2 3 4 5 டைம்ஸ் கொடுத்துட்டு எனக்கு buy அப்படினு சொல்லு. so this is very very important. இந்த இடத்துல என்ன இருக்கு? நமக்கு 5 டைம்ஸ் இருக்கிற கேண்டீஸ கொடுத்துட்டு it has come jump out of the loop. எக்ஸிகியூஷனையே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணல. கேண்டீஸ் கொடுக்காமலே இல்ல. கேண்டீஸ் கொடுத்துட்டு ஜம்ப் பண்ணி வெளியில அவுட் ஆஃப் த லூப்ல வந்துருச்சு. ஓகேங்களா? so here there are so many applications use the break statement. நிறைய இடத்துல break statement யூஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். எப்படி இது வர்க் ஆகும் அப்படின்றத காமிச்சு. ஒரு இடத்துல அந்த எக்ஸிகியூஷனை விட்டு வெளியில வராம ஜஸ்ட் அந்த லூப்பை விட்டு ஜம்ப் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதா பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஒரு பிளாக்ல இருந்து சிம்பிளா நீங்க வெளியில வரணும் அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல நீங்க பைன்றதுக்கு பதிலா அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு மென்ஷன் பண்றது அப்படினாலுமே you can mention it. let's say if suppose இந்த condition satisfy ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு கீழ நீங்க என்ன பண்ணிக்கலாம்? print within a bracketல out of stock அப்படின்னு கொடுத்துக்கலாம். out of stock. so now I'll print it. I'll run the file one more time. so it is asking me for the candies. now இப்போ நான் 7 நான் கொடுக்கிறேன். I'll press enter. இப்போ பாருங்க 1 2 3 4 இருக்கிற 5 candies கொடுத்துட்டு பேலன்ஸ்க்கு out of stock னு சொல்லிட்டு வெளியில லூப்பை விட்டு வெளியில வந்து நமக்கு buy சொல்லுது. so this is how the break statement works. next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா continue அப்படின்ற ஸ்டேட்மென்ட்ல. see in our previous video we have seen one calculation of printing. 1 ல இருந்து 20 வரைக்கும் எப்படி print பண்றது அப்படின்றத பார்த்தோம். பட் அதுல நம்ம ஒரு வேல்யூவை ஸ்கிப் பண்றது எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படின்ற ஒரு வேல்யூ டிவைட் ஆகுற அந்த பர்టిక్యులர் வேல்யூஸ் 1 ல இருந்து 20 குள்ள 5 ஆல டிவைட் ஆகுற வேல்யூஸ் மட்டும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேம் நம்ம 1 ல இருந்து 100 வரைக்கும் print பண்ண போறோம். பட் எனக்கு அதுல
அதுல 3 ஆல டிவைட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எதுவுமே வேணாம். ஓகேங்களா? அதாவது எனக்கு 1 வேணும், 2 வேணும், 3 வேண்டாம், 4 வேணும், 5 வேணும், 6 வேண்டாம், 7 வேணும், 8 வேணும், 9 வேணும். இந்த மாதிரி என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் 3 ஆல டிவைட் ஆகுதோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே எனக்கு ஸ்கிப் பண்ணணும். How can we do that here? நல்லா கேட்டுக்கோங்க. I want to print all the values from 1 to 100 and also I want to skip the values that are divided by 3. I am going to write a code for this. நீங்க இந்த இடத்துலயுமே for loop யூஸ் பண்றதுனால for loop யூஸ் பண்ணிக்கலாம், while loop யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கலாம். So இப்போ நம்ம while loop யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். நெக்ஸ்ட் நான் இப்ப for loop யூஸ் பண்ண போறேன். So for அப்படின்னு எழுதிட்டு ஒரு வேரியபிள் I எடுத்து அத range ஃபங்க்ஷனுக்குள்ள கொண்டு வர போறேன். ஓகேங்களா? So எனக்கு இப்ப I'll delete this complete code. So let me delete it. So நான் இந்த இடத்துல for loop யூஸ் பண்ண போறேன். for எடுத்துட்டு I அப்படின்ற வேரியபிள் எடுத்துக்கிறேன். see you can take any variable. I னா I தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. This is all we have discussed. So இந்த I அப்படின்றத ஒரு ரேஞ்ச்குள்ள கொண்டு வர போறேன். So இந்த ரேஞ்ச்குள்ள நான் என்ன ரேஞ்ச் எனக்கு வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். எனக்கு இந்த இடத்துல 0 வேணாம், எனக்கு 1ல இருந்து until 100 வரைக்கும் போதும். So 1,101 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். So this is my for loop. So இந்த பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும்? எனக்கு என்னோட value of I வந்து print ஆகணும் 1ல இருந்து 100 வரைக்கும். So below this, I'll come out of this. Below this I'll print. எதை நம்ம இந்த இடத்துல print பண்ண போறோம்? I value தான் நம்ம print பண்ண போறோம். ஓகேங்களா? So let us enter. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்? இந்த கோடை வந்து நான் சப்போஸ் ரன் பண்ணேன் அப்படின்னா what will happen? I will get all the values from 1ல இருந்து 100 வரைக்கும். So let's check it. I'll run the code. So I'll run the test file. So இந்த இடத்துல எனக்கு இப்ப எரர் வந்திருக்கு. என்ன எரர் அப்படின்னா for அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணும்போது we should use the colon. எப்பயுமே for function, while function, if function எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா colon is very important. So I'll run the file again. So இப்ப பாருங்க எனக்கு 1ல இருந்து 100 வரைக்கும் from starting from 1ல இருந்து 100 வரைக்கும் எனக்கு output வந்துருச்சு. But I don't want to print all the values from 1 to 100. எனக்கு எந்தெந்த values எல்லாம் 3 ஆல டிவைட் ஆகுமோ அந்தந்த values எல்லாத்துமே எனக்கு வேண்டாம். I want to delete it. So அந்த கேஸ்ல எனக்கு என்ன ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணனும் அப்படின்னா if function யூஸ் பண்ணனும். ஓகேங்களா? So இந்த if functionல என்னோட கண்டிஷன் நான் என்ன மென்ஷன் பண்ண போறேன் அப்படின்னா if I அப்படின்ற வேல்யூ வந்து if it is divided by 3, I வேல்யூ நம்ம 3 ஆல டிவைட் பண்ணும்போது output is coming as 0, 0வா வந்தது அப்படின்னா then I want to skip that statement. அந்தத வந்து எனக்கு ஸ்கிப் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். So when I say this, அதாவது ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லும்போது எனக்கு outside the loopக்கு ஸ்கிப் ஆகி போகணும்னு கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த லூப்ல இருந்து ஸ்கிப் ஆகி அவுட் சைடுக்கு போகணும். அப்படின்னா தான் அது நெக்ஸ்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதாவது 1 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகுதுக்கு அப்புறமா 3க்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து இப்ப என்ன ஆகும்? செக் ஆகும். 3 is divided by 3 போது நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்? 0 அப்படின்ற அவுட்புட் வரும். சோ 0ன்னு வரும்போது இந்த இடத்துல எனக்கு ஸ்டாப் ஆக வேண்டாம். எனக்கு வந்து என்ன ஆகணும்? ஸ்டாப் ஆகாம நெக்ஸ்ட் 4ன்னு பிரிண்ட் பண்ணணும். சப்போஸ் இந்த இடத்துல இது ஸ்கிப் ஆகி எக்ஸிகியூஷன் ஸ்டாப் ஆகி வெளியில வந்துருச்சு அப்படின்னா எனக்கு 4 பிரிண்ட் ஆகாது. கரெக்ட்டுங்களா? சோ அப்ப இந்த இடத்துல எனக்கு I don't want to skip it outside the loop. It want to continue அப்படின்றத நான் சொல்லணும். So what I'll do is at last line I will add print inside the bracketல by அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். So இப்போ only இந்த கோடை மட்டும் நான் சப்போஸ் ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்? நல்லா கவனிங்க. I-ன்ற வேல்யூ வந்து 3 ஆல டிவைட் ஆகுமான்னு செக் ஆகும். அப்ப என்னோட ரிமைண்டர் இந்த இடத்துல 0ன்னு வந்த உடனே கம்ப்ளீட்டா இந்த இடத்துல என்ன ஆகும்? என்னோட அவுட்டர் லூப்க்கு எக்ஸிக்யூட் ஆகி byன்னு வந்துரும். பட் எனக்கு அந்த மாதிரி வேண்டாம். எனக்கு வந்து 0ன்னு வந்தாலுமே நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷனுக்கு போங்க, for loop-ஐ விட்டு வெளியில வராதீங்க அப்படின்னு நான் சொல்லணும். சோ அத சொல்றதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல என்ன கீவேர்ட் யூஸ் பண்ண போறோம்? continue அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? So now I'll add a colon here. So here I am going to write continue. So இப்போ continueன்ற கீவேர்ட் ஆட் பண்ணிட்டோம். So இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா when you say I in range 1ல இருந்து 100 வரைக்கும் சொல்லும்போது it will print 1ல இருந்து 100 வரைக்கும் நமக்கு print பண்ணும். நெக்ஸ்ட் இந்த வேல்யூ செக் பண்ணும். if it is divided by 3 வந்து நமக்கு ரிமைண்டர் 0வா இருந்தது அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வெளியில வராம because of this continue அப்படின்ற ஃபங்க்ஷன் கீவேர்ட்னால வெளியில வராம நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷனுக்கு போகும். So for this only we have written the code. Now I'll run the code and let's see what is the output we are getting. See இப்ப பாருங்க, I'll check it. 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இல்ல. So 3 இல்லாத பட்சத்துல நமக்கு வெளியில வராம நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன் போய் 4 5 இருக்கு, 6 இல்ல. நெக்ஸ்ட் once again இது மறுபடியும் போய் கண்டிஷன் செக் பண்ணும். 7 8 இருக்கு, 9 இல்ல. ஓகேங்களா? This is what we required. Now we got the exact output what I needed. So இப்ப இது எப்படி இது work ஆகுது? So
this is how you need to work with continue functions. இந்த continue function என்ன பண்ணுது அப்படின்னா it will skip for the execution. அதாவது outside the loopக்கு வராம என்ன ஆகும், அந்த particular அந்த ஒரு statement மட்டும் skip பண்ணிட்டு next executionக்கு போயிடும். That is the function of this continue statement. So now I want to skip the values which are divided by both 3 and 5. இந்த இடத்துல நம்ம 3 மட்டும் பார்த்தோம். next எனக்கு 5 ஓட இருக்கிறது எனக்கு வேண்டாம். So what we can do is இந்த இடத்துல if அப்படின்ற இடத்துல இந்த கோலனை வந்து delete பண்ணிக்கோங்க. or அப்படின்ற ஒரு logical statement யூஸ் பண்றோம். See or and இந்த logical statement எல்லாமே நம்மளோட பைத்தானோட ஸ்டார்டிங்ல பார்த்தோம். same here we are going to use the or statement. So once again I say I mod அப்படினா divided by 5 is equal to 0. என்னோட ரிமைண்டர் 5 ஓட டிவைட் பண்ணும்போது 0வா இருந்தது அப்படினா அதையும் எனக்கு skip பண்ணுங்க அப்படினு நான் சொல்றேன். ஓகேங்களா? So now I'll run the code and let's see what is the output I am getting. So இப்ப பாருங்க இந்த இடத்துல 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இல்ல, 4 இருக்கு, 5 skip ஆயிருச்சு, 6 skip ஆயிருச்சு, 7 இருக்கு, 8 இருக்கு, 9 skip ஆயிருச்சு, 10 skip ஆயிருச்சு, 11 I have, 12 skip ஆயிருச்சு, 13 is there, 14 is there, 15 ஆயிருச்சு. So this is how this continue function will work. So instead of or இந்த இடத்துல நம்ம or யூஸ் பண்ணிருக்கோம்ல, அப்ப இந்த இடத்துல நம்ம and கூட யூஸ் பண்ணலாம். So and யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படினா இதுவும் 0வா இருக்கணும், இதுவும் அதாவது 3 ஆல டிவைட் பண்ணும்போது 0வாவும் வரணும், 5 ஆல டிவைட் பண்ணும்போது 0 வரணும். அப்படி இருந்தா மட்டும் தான் skip பண்ணணும். or யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா கூட அந்த வேல்யூவை skip பண்ணிரும். பட் and யூஸ் பண்ணும்போது ரெண்டுக்குமே உங்களுக்கு ட்ரூ அப்படினு வந்தா மட்டும் தான் skip பண்ணும். I'll run the code and show you. So இப்போ இந்த இடத்துல பாருங்க எனக்கு 3 skip ஆயிருக்காது. 1 2 3 is there because இந்த 3 வந்து நம்ம ஒரு கண்டிஷன்ல தான் வந்து satisfy ஆகும். செகண்ட் கண்டிஷன்ல false வந்துரும். அதனால நமக்கு 3 value is there. 5 அதே மாதிரி தான் 3 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல balance 2 வரும். சோ அதனால அந்த வேல்யூ இங்க இருக்கு. 7 6 7 8 9 10 is there, 11 is there, 12 13 14 15 is not there because 15 வேல்யூ 3 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 0 வரும், 5 ஆல டிவைட் பண்ணும்போது 0 வரும். சோ and கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு அந்த வேல்யூஸ் ஆகும். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கீவேர்ட் என்ன அப்படினா pass. சோ இந்த pass கீவேர்டுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். now I want to print all the numbers from 1 ல இருந்து 100 வரைக்கும் பிரிண்ட் பண்ணனும். பட் எனக்கு இதுல odd numbers எதுவுமே பிரிண்ட் பண்ண வேண்டாம். that is I want to print only the even numbers. என்னோட கண்டிஷன் வந்து அதுதான். ஓகே, இந்த இடத்துல நான் டைரக்ட்டா என்னோட ஈவன் நம்பரை பத்தி திங்க் பண்ணாம I am thinking about only the odd number. so the logic here is odd. even அப்படின்றதே மறந்துட்டு odd மட்டும் தான் எனக்கு வேண்டாம் அப்படி நான் சொல்றேன். even வேணும்னு நான் சொல்ல கிடையாது, எனக்கு odd வேண்டாம் அப்படி நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? so how do I check for the odds? first let me delete this. once again நம்ம இந்த இடத்துல for யூஸ் பண்ணிட்டு அதுல ஒரு வேரியபிள் எடுத்து அத ரேஞ்ச்க்குள்ள கொண்டு வரோம். for I in range within a bracketல வந்து நான் என்னோட ரேஞ்ச் என்னன்னு மென்ஷன் பண்ண போறேன். எனக்கு 1 ல இருந்து 100 வரைக்கும் வேணும். so 1 to 101 அப்படி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? so I'll go out. இந்த இடத்துல கோலன் யூஸ் பண்ணுங்க. for function யூஸ் பண்ணும்போது கோலன் யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். so next நம்ம print value கொடுக்கும்போது here I don't want to print the value of I, but அதாவது அந்த I அப்படின்றது வந்து odd நம்பரா இருக்க கூடாது. ஓகேங்களா? so அந்த கண்டிஷன்ல my condition is only on the odd. நான் என்ன கண்டிஷன் கொடுக்கிறேன், என்னோட ஈவன் நம்பர்ல நான் கண்டிஷன் கொடுக்கவே இல்லை. என்னோட கண்டிஷனை நான் எதுல அப்ளை பண்றேன் அப்படின்னா odd நம்பர்ல. என்ன சொல்றேன், எனக்கு odd நம்பர் வேண்டாம் அப்படின்னு oddல தான் என்னோட கண்டிஷன் அப்ளை பண்ண போறேன். so அப்ப இந்த இடத்துல என்னோட கண்டிஷன் எப்படி நான் எழுதலாம், if I mod function யூஸ் பண்ணிக்கோங்க. mod அப்படின்னா divided by, if I divided by 2 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? is not equal to 0. equal to 0 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் கண்டிஷன் ஈவன் நம்பருக்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். பட் நான் என்னோட கண்டிஷன் ஆட் நம்பருக்கு அப்ளை பண்ணும்போது 2 ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு 0ன்னு வராம வேற ஏதோ ஒரு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா அதுதான் நான் சொல்றேன். ஓகேங்களா? தென் அப்படி வந்துச்சுன்னா then don't print it அப்படின்றத நான் சொல்லணும். பட் அந்த don't print it அப்படின்றத நான் எதுல சொல்லணும், else கண்டிஷன்ல சொல்லணும். ஓகேங்களா? சோ இந்த else கண்டிஷன்ல தான் என்னோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்ல போறேன். if கண்டிஷன் செக் பண்ணுங்க not equal to 0வா இருந்தது அப்படின்னா என்னோட elseல நான் என்ன மென்ஷன் பண்றேனோ அதை எனக்கு print பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். so I'll press enter and add else. இந்த இடத்துல நான் கோலன் யூஸ் பண்ணிக்கிறேன். so இப்ப அந்த கண்டிஷன் applicable ஆகல அப்படின்னா then it has to print within a bracketல நான் என்ன சொல்ல போறேன், I want to print I value, then it should come out of the loop to print the by. within a bracketல எனக்கு by அப்படின்னு print ஆகணும். so இந்த இடத்துல நான் இப்ப என்ன பண்ண வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். so now I have one question, why can't we check? இப்ப
நான் இந்த இடத்துல டைரக்டா எதுக்கு நான் ஆட்ல என்னோட கண்டிஷன் இது பண்றேன், டைரக்டா நான் ஈவன்லயே என்னோட கண்டிஷன் அப்ளை பண்ணி பிரிண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணலாம். தட் இஸ் வெரி ஈஸி திங். பட் இமேஜின் ஒரு சில சினாரியோஸ்ல நீங்க ஒரு டேட்டா அனலிஸ்டாவோ இல்லைன்னா டேட்டால ஒர்க் பண்ணும் போது ஒரு சினாரியோஸ் வரலாம். டைரக்டா பண்றதுக்கு பதிலா இன்டைரக்டா ஒரு சிலதுல வந்து உங்களுக்கு கண்டிஷன் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்து. இப்போ இந்த இடத்துல நம்ம டைரக்டா நமக்கு வந்து ஆட் நம்பர் வேண்டாம், சோ டைரக்டா ஈவன்ல கண்டிஷன் அப்ளை பண்ணாம நம்ம ஆட் நம்பர்ல நம்மளோட கண்டிஷனை அப்ளை பண்ணிருக்கோம். So that is we are not focusing on the even number, we are focusing on the add. In that case I want, இந்த மாதிரி கேஸ்ல தான் நம்ம else யூஸ் பண்ணி elseல என்ன இருக்கோ அதை print பண்ண போறோம். ஓகேங்களா? See actually நான் இப்ப இங்க எழுதிருக்க இந்த கோட் வந்து work ஆகாது. When I run this it will get error only because நம்ம இந்த இடத்துல simply we cannot put an empty boxes. இந்த இடத்துல நம்ம எதுவுமே எந்த ஒரு கீவேர்டுமே யூஸ் பண்ணாம எம்டியா இந்த கோடை வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா we will not run it. So அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம pass அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். எதுக்காக, இந்த if அப்படின்ற கண்டிஷனுக்கு அப்புறமா எனக்கு இந்த இடத்துல எதுவுமே இல்ல, இந்த கண்டிஷன் செக் பண்ணதுக்கு அப்புறம் எதுவுமே இல்ல, ஜஸ்ட் பாஸ் பண்ணி எல்ஸ்க்கு போங்க அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணாதான் இந்த கோட் நமக்கு ஒர்க் ஆகும். இல்ல அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஐ அப்படின்ற ரேஞ்ச் கொடுத்துட்டு ஒரு ஒரு ஐ வேல்யூக்குமே இந்த கண்டிஷன் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல எனக்கு எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் பாஸ் பண்ணி நெக்ஸ்ட்டுக்கு போயிருங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல போறோம். அதுக்காக இந்த இடத்துல கீழே நான் வந்து பாஸ் அப்படின்னு நான் கொடுக்க போறேன். ஓகேங்களா? சோ இந்த பாஸ் அப்படின்றது சிம்பிளா எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் இக்னோர் இட் அண்ட் பாஸ் டு த நெக்ஸ்ட் பிளாக் அப்படின்னு சொல்றதுக்காக. So now I'll run the code. See here I have only the even numbers 2 4 6 8 10 12 14. எனக்கு ஈவன் நம்பர்ஸ் மட்டும் தான் என்னோட அவுட்புட்ல கிடைச்சிருக்கு. சோ இப்படிதான் கண்டினியூ ஃபங்க்ஷனும் பாஸ் ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம கீவேர்ட்ஸ்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம், கீவேர்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பிரேக். சோ நம்ம பிரேக் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு லூப்ல இருந்து என்டையர் எக்ஸிகியூஷனுமே ஸ்டாப் பண்ணாம ஒரு பர்టిక్యులர் பிளாக்ல இருக்கக்கூடிய எக்ஸிகியூஷனை மட்டும் விட்டு நீங்க வெளியில வரணும் அப்படின்னா லூப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். கண்டினியூ ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா சோ இப்போ நம்ம கொடுத்திருக்க கூடிய கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் ஆகி வெளியில போகாம நெக்ஸ்ட் கண்டிஷனும் செக் பண்ணுங்க. இப்ப 3 அப்படின்ற இடத்துல நமக்கு ட்ரூன்னு வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் 4 போங்க, கண்டினியூ பண்ணி அடுத்தடுத்ததை செக் பண்ணிக்கிட்டே போங்க அப்படின்றதுக்காக நம்ம கண்டினியூ யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் பாஸ் அப்படின்றது இந்த இடத்துல எனக்கு எதுவுமே கிடையவே கிடையாது, ஜஸ்ட் பாஸ் இட் டு தி நெக்ஸ்ட் ஒன் அப்படின்றதுக்காக பாஸ் யூஸ் பண்ணோம். இதுதான் மூணு கீவேர்ட்ஸ் உடைய யூசர்ஸ்மே. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் டிரா பண்ண போறோம். How we can draw that pattern? See normally when you are writing a programs this is very very important. நீங்க ஒரு புரோகிராமரா இருந்தீங்க அப்படின்னா ஒரு பர்టిక్యులர் பேட்டர்ன் டிரா பண்றதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த பேட்டர்ன் டிரா பண்றது மூலமா உங்களோட வே ஆஃப் திங்கிங்க நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். See programming அப்படின்றது it is simply solving a problems. ஓகேங்களா? சோ உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னன்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதை பேஸ் பண்ணி உங்களோட கோட் நீங்க எழுத போறீங்க. சோ எந்த ஒரு சொல்யூஷன் எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் யூ ஷுட் ஹேவ் அ சொல்யூஷன் ரெடி. பட் இந்த இடத்துல நமக்கு ஒரு சில அப்ஸ்ட்ராக்ட் ஃபார்மேட், அதாவது ஒரு சில ஐடியாஸும் கூட நமக்கு வரலாம். அதை நீங்க எப்படி உங்களோட மிஷின்ல இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, இந்த ஃபார்ம் ஆஃப் கோட்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் எடுத்துட்டு அந்த பேட்டர்னை நீங்க எப்படி கோடா எழுதலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேட்டர்ன் என்ன அப்படின்னா சோ இப்போ இந்த இடத்துல சிம்பிளா ஒரு பேட்டர்ன் நான் டிரா பண்ணிருக்கேன். அட் அப்படின்ற இந்த சிம்பிளை வந்து 4 ரோக்கும் 4 காலம்லயும் ஒரு ஸ்கொயர் ஷேப்ல நான் டிரா பண்ணிருக்கேன். இப்போ இந்த ஒரு பேட்டர்னை என்னோட கன்சோல்ல நான் அவுட்புட்டா கொண்டு வரணும். How I can do this? How can I print this? இத பண்றதுக்கு உங்களுக்குமே டிஃப்ரெண்ட் வே தெரிஞ்சிருக்கலாம். பிகாஸ் நீங்க பைத்தான் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா everybody have a own way. You can try it in your own way also. But சிம்பிளா என்னோட வே என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு டீச் பண்றேன். See one thing is simply நம்ம வந்து இந்த மாதிரி இந்த at அப்படின்னு மல்டிபிள் டைம்ஸ் வந்து டிரா பண்ணி பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா it will come. ஓகேங்களா? So first அதை நம்ம பண்ணி பார்ப்போம். I'll delete this entire code. So சிம்பிளா இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன், print அப்படின்னு சொல்லிட்டு inside the bracketல நான் என்ன எனக்கு பேட்டர்ன் வேணுமோ அந்த பேட்டர்னை ஜஸ்ட் ஐகானை வந்து நான் டைப் பண்றேன். ஓகேங்களா? I'll make this inside the bracket, double quotation எடுத்துட்டு உள்ள வந்து எனக்கு தேவையான பேட்டர்னை நான் பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ண போறேன். ஓகேங்களா? I'll run this. பாருங்க எனக்கு இந்த இடத்துல at அப்படின்ற சிம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளீட் ஒரு ரோவா எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் I got at least first row எனக்கு
4 அட் கிடைச்சிருச்சு. பட் இந்த இடத்துல எனக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன கண்டிஷன் என்னோட கிளைண்ட் கொடுக்குறாங்கன்னா, அட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சிம்பலை ஒரு ரோல ஒரு டைம் தான் யூஸ் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல நான் பிரிண்ட் அப்படின்னு 4 டைம் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு 4 டைம் இல்ல, ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் என்னோட கிளைண்ட் எனக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? see of course you can draw entire box. இந்த மாதிரி நீங்க entire boxமே கூட டிரா பண்ணலாம். நெக்ஸ்ட் 4 லைன்ல இது பண்ணீங்கன்னா உங்களால வரும். பட் எனக்கு இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் இஸ் a problem. அதை எனக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணி இப்ப இதை கொண்டு வரணும். ஓகேங்களா? so now I'll rewrite the code. எனக்கு உள்ள வந்து ஒன் டைம் தான் எழுதணும்னு கண்டிஷன் இருக்கு. so நான் ஒன் டைம் எழுதிட்டு நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு தடவை என்னோட அவுட்புட்ல கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? so இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஐ வில் கம்ப்ளீட் த ஃபர்ஸ்ட் ரோ, அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் தேர்ட் ஃபோர்த்துக்கு போலாம். இப்போ எனக்கு இந்த பேட்டர்னை பாருங்க, எனக்கு 4 ரோஸ் இருக்கு, 4 காலம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ரெண்டுலயுமே 4 இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ரோல 4 காலம்ஸ் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம ரோ கொண்டு வரதுக்கு என்ன பண்ண போறோம், இந்த பிரிண்ட் அப்படின்னு ஒரு ரோல ஒண்ணுதான் வரணும்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால இந்த பிரிண்ட் அப்படின்ற ஒரு இடம் இருக்கிறத காப்பி பண்ணி நம்ம நெக்ஸ்ட் பேஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? மறுபடியும் பேஸ்ட் பண்ணுவோம், மறுபடியும் பேஸ்ட் பண்ணி இப்போ ஒரு ரோ ஒரு பிரிண்ட்ல ஒண்ணுதான் யூஸ் பண்ணிருக்கோம். when I run this code எனக்கு என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். see இப்போ எனக்கு ஒரு பர்టిక్యులர் ஒரு காலம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ரோ ஃபுல்லாவே வந்தது, இப்போ எனக்கு ஒரு காலம் வந்துருச்சு. பட் எனக்கு இப்போ இது கிடைச்சிருக்கிறது என்ன ஃபார்மேட்ல கிடைச்சிருக்கு, வெர்டிகல் ஃபார்மேட்ல கிடைச்சிருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் ரோ நான் கம்ப்ளீட் பண்ணனும் அப்படினா எனக்கு இது ஹரிசாண்டல் ஃபார்மேட்ல வேணும். ஓகேங்களா? so the problem here is after every print it is going to the new line. ஒரே லைன்ல இல்லாம நியூ லைனுக்கு வருது. சோ இதுக்கான சொல்யூஷன் நம்ம ப்ரீவியஸ்ல ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஒரே லைன்ல இரு, எனக்கு நெக்ஸ்ட் லைன் போகாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக end அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். that is what we are going to do here. ஸ்பேஸ் கமா கொடுத்துட்டு end ஸ்பேஸ் கொடுத்து end equal to double quotation கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்ப சேம் இந்ததை நம்ம காப்பி பண்ணி கம்ப்ளீட்டா பேஸ்ட் பண்ண போறோம். so I'll copy this. first let me delete this remaining 3 lines. இப்ப நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுவோம். once again I'll paste it. so enter. once again I'll paste it. இப்ப நம்ம என்ன சொல்றோம், print at அப்படின்றத print பண்ணுங்க. பட் இந்த end அப்படின்னு சொல்றது மூலமா நெக்ஸ்ட் லைனுக்கு போகாம சேம் லைன்லயே print பண்ணுங்கன்னு சொல்றோம். so now I'll run the code. இப்ப எனக்கு ஒரே லைன்ல சேம் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படினாலுமே நீங்க ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ கிடைச்சிருச்சு. இன்னும் எனக்கு இதே மாதிரி 3 பிளாக் வேணும். ஃபர்ஸ்ட் பிளாக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட், தேர்ட், ஃபோர்த் பிளாக்மே எனக்கு வேணும். see in fact there was another one problem in this code. we are writing same statement 4 times. do you think it is a weird thing? ஒரே விஷயத்தை இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி பண்றது, இதுதான் நம்ம முன்னாடி சொல்ற ஒரு விஷயத்தை கட் காப்பி பேஸ்ட் பண்ணாம போறதா ஒரு ப்ரோக்ராமருடைய பெரிய நாலேஜ். பட் இந்த இடத்துல நம்ம திருப்பியும் திருப்பியும் கட் காப்பி பேஸ்ட் அந்த வர்க் தான் பண்ணிட்டு இருக்கோம். so to avoid this என்ன பண்ணலாம், ஒரு விஷயத்தை மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், லூப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். earlier நம்ம லூப் ஃபங்க்ஷன் படிச்சோம் இல்லையா, அதை இப்ப இந்த இடத்துல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். so what I'll do is I'll delete the entire code. first நான் இந்த இடத்துல for loop வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள கொண்டு வரேன். ஓகேங்களா? so இந்த இடத்துல என்னோட வேரியபிள் நான் j எடுத்துக்கிறேன். மேபி any variable you can take. நான் a எடுத்துக்கிறேன். for a இத ரேஞ்சுக்குள்ள கொண்டு வரதுக்கு in range அப்படின்னு சொல்றேன். within a bracketல எனக்கு இப்ப ரேஞ்ச் எத்தனை வேணும், 1 2 3 4 ரேஞ்ச் வேணும். ஓகேங்களா? அப்ப நான் இந்த இடத்துல 4 னு மென்ஷன் பண்ணேன் அப்படினா it start with 0 1 2 3 4 ரோ எனக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ இப்ப ரேஞ்ச்க்குள்ள கொண்டு வந்துட்டோம். for ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், இங்க கோலன் யூஸ் பண்ணணும். கீழ இந்த ரேஞ்ச்க்குள்ள வந்தது a அப்படின்ற ரேஞ்ச்க்குள்ள வந்துச்சு அப்படினா என்ன பிரிண்ட் பண்ண போறோம், print. so டபுள் கோட்டேஷன் எடுத்துட்டு உங்களோட ஐகான் என்ன ஐகான் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. பட் it has to இது வந்து சேம் லைன்ல தான் வேணும், எனக்கு நெக்ஸ்ட் லைன் போக கூடாது அப்படின்றதுனால இந்த இடத்துல நான் n ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கோட் இப்ப நம்ம எழுதிட்டோம். see once again I'll repeating a அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்து அதை ரேஞ்ச்க்குள்ள கொண்டு வந்திருக்கேன். எனக்கு இங்க 4 rows 4 columns வேணும். அதனால இங்க 4 னு மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்ப என்னோட ரேஞ்ச் எப்படி ஸ்டார்ட் ஆகும், 0 ல ஸ்டார்ட் ஆகி 3 ல எண்ட் ஆகும். சோ இந்த கண்டிஷனுக்கு அப்ளிகபிள் ஆச்சுனா என்ன பிரிண்ட் பண்ணனும், இந்த இடத்துல at அப்படின்றத பிரிண்ட் பண்ணனும். பட் இந்த at அப்படின்றது நெக்ஸ்ட் லைனுக்கு போகாம சேம் லைன்ல இருக்கணும் அப்படி நான் கோட் எழுதிட்டேன். now I'll run the code. ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கோங்க. so if I run this I got the same output. முன்னாடி எனக்கு என்ன அவுட்புட் கிடைச்சதோ அதே தான் கிடைச்சிச்சு. இப்போ எனக்கு என்னோட செகண்ட் லைன் வேணும். சோ அந்த செகண்ட் லைன் வேணும் அப்படினா இதையே நான் என்ன பண்ண போறேன், I am going to copy this. so இப்போ இந்த இடத்துல நம்ம காப்பி பண்ணி செகண்ட் டைமும் பேஸ்ட் பண்ணிட்டோம். now I'll run this code. so இப்போ எனக்கு இந்த இடத்துல 8 times at அப்படின்ற ஐகான்
7 வந்துருச்சு. பட் எவ்ரிதிங் ஆன் த சேம் லைன், ஒரே லைன்லயே எனக்கு 8 வந்திருக்கு. ஓகேங்களா? So we need to make sure that before writing இந்த செகண்ட் லைன் எழுதுறதுக்கு முன்னாடி இது நியூ லைனுக்கு வரணும் அப்படின்றத நம்ம கரெக்டா சொல்லணும். இங்க நம்ம சொல்லல, அதனாலதான் சேம் லைன்லயே வந்திருக்கு. சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல I am going to print it, இந்த print bracket நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட பைத்தானுக்கு இண்டிகேஷன் கொடுக்கிறோம். So now once again I will run the code. இப்போ எனக்கு கரெக்டா என்னோட செகண்ட் ரோவுமே கிடைச்சிருச்சு. We got 2 rows and 4 columns. So இதே மாதிரி இப்ப தேர்ட் ரோ வரணும் அப்படின்னா நம்ம கட் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். பட் என்ன சொல்றது, நம்ம மறுபடியும் அதே விஷயத்தை தான் பண்றோம். கட் பண்றோம், காப்பி பண்றோம், பேஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் திருப்பி அதே நம்ம ஏற்கனவே கட் காப்பி பண்ண வேண்டாம் அப்படின்றனாலதான் இந்த இடத்துல லூப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம், ஃபார் லூப் ஃபங்க்ஷன். பட் திருப்பியும் நம்ம அந்த கட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? மறுபடியும் உங்களுக்கு இதை பண்ணி காமிக்கிறேன். சோ இப்போ இந்த இடத்துல நியூ லைனுக்கு வரணும் அப்படின்றதுனால once again நான் print அப்படின்னு கொடுத்துட்டு I'll enter it. மறுபடியும் இந்த for function யூஸ் பண்றேன். for in range within a bracket குள்ள 4 கொடுக்கிறது. ஓகே, enter print condition satisfy ஆச்சுன்னா print என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல at அப்படின்றத print பண்ண போறோம். சோ இப்போ நம்ம 3 டைம்ஸ் இத பண்ணிட்டோம். இப்போ இத நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னோட தேர்ட் ரோவுமே கிடைச்சிரும். பட் நம்ம திருப்பி கட் காப்பி பேஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இதவே லூப் ஃபங்க்ஷனே யூஸ் பண்ணோம். பட் திருப்பியும் இந்த இடத்துல நான் கட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். சோ இத அவாய்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னா yes we have the solution. So we will delete this entire second third one delete பண்ணிக்கலாம். Now we have only one code. இந்த கோடுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இத நம்ம மல்டிபிள் டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும்ன்றனால once again இந்த இடத்துல நான் லூப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். see already இந்த இடத்துல நம்ம for loop யூஸ் பண்ணிருக்கோம். பட் இதுக்குள்ள இருக்க விஷயத்தை மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும்ன்றதுனால திருப்பியும் நான் லூப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? சோ என்டையர் இதையுமே செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், டாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி உள்ள எல்லாத்துக்குமே இண்டென்டேஷன் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையுமே என்டையர் பிளாக்கையுமே இன்னொரு ஒரு ஃபார் லூப் குள்ள கொண்டு வர போறேன். சோ அதனால இந்த இடத்துல ஃபார், சோ இப்போ நான் இங்க a எடுத்திருக்கிறதுனால செகண்ட் வேரியபிள் வந்து b அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ ஃபார் b in range within a bracket குள்ள once again 4 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ if I run this code I will get this pattern. என்ன பண்ணிருக்கோம்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த உள்ள இருக்க விஷயத்தை பண்ணும்போது எனக்கு ஒரே ஒரு லைன் மட்டும் பிரிண்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் லைன் மட்டும். பட் நான் இத மல்டிபிள் டைம்ஸ் மறுபடியும் லூப் குள்ள கொண்டு வந்திருக்கிறதுனால இங்க ரேஞ்ச் 4 னு மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்ப எனக்கு 4 டைம்ஸ் இது நமக்கு கரெக்ட்டா பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும்போது I will get this entire pattern. சோ இப்போ நான் அத ரன் பண்றேன். I'll right click and click on run test file. சோ இந்த இடத்துல for b in range 4ல எனக்கு எரர் வருது because இந்த இடத்துல நான் கோலன் கொடுக்க மறந்துட்டேன். I'll add a colon. So now once again I'll right click and run the test file. எனக்கு இப்போ நான் இங்க என்ன pattern எழுதி இருந்தேனோ same pattern I got it. So this is how you learn about programming. This is how you learn the logic. Actually இந்த இடத்துல இப்போ என்ன நடந்துச்சு, so இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், at அப்படின்ற ஒரு சிம்பலை மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிருக்கோம். சோ டோட்டலா இந்த இடத்துல எத்தனை டைம் ரிப்பீட் பண்ணிருக்கோம், 1 2 3 4 into 4 16 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணிருக்கோம். சப்போஸ் இப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா இன்னர் லூப்ல இந்த at அப்படின்ற சிம்பல் 16 டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். லெட்ஸ் செக் இட். நான் வந்து பிரேக் பாயிண்ட் ஆட் பண்ணி செக் பண்ணி பாப்போம். சோ ஐ வில் ஆட் a break point here. சோ பிரேக் பாயிண்ட் ஆட் பண்ணிட்டோம். ரைட் கிளிக் பண்ணிட்டு debug the test file கொடுத்துக்கோங்க. சோ now the debugging has been started. சோ இப்போ நான் F8 பிரஸ் பண்றேன். F8 பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா என்னோட b வேல்யூ என்னவா இருக்கு, 0வா இருக்கு. ஓகேங்களா? சோ once again I will press F8. a ஓட வேல்யூமே எனக்கு 0வா இருக்கு. சோ ரெண்டுமே 0 0வா இருந்தது அப்படின்னா எனக்கு at அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? சோ now I will press F8. இப்போ எனக்கு at அப்படின்றது என்னோட கன்சோல்ல பிரிண்ட் ஆயிருக்கணும். பாருங்க, at அப்படின்றது one time எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இது பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் again it is not going to the outer loop, inner loop குள்ளேயே தான் வருது. ஓகே, so I will press F8 now. so a ஓட வேல்யூ எனக்கு 1 ஆயிருச்சு. 1 அப்படின்றதுனால எனக்கு மறுபடியும் இது வந்து at பிரிண்ட் பண்ணும். so now a ஓட வேல்யூ 2 ஆயிருச்சு. so again it will print at. a ஓட வேல்யூ 3 ஆனதுனால once again it will print at. இப்போ a ஓட வேல்யூ 3 க்கு மேல போக வேண்டியதில்லை because என்னோட ரேஞ்ச் வந்து 0ல இருந்து 3
வரைக்கும் தான். சோ ஆனதுனால இது இன்னர் லூப்ல இருந்து வெளியில என்னோட அவுட்டர் லூப்க்கு வெளியில வந்துருச்சு. ஓகேங்களா, தட் இஸ் இட் இஸ் கோயிங் டு த நியூ லைன். சோ நவ் இஃப் ஐ பிரஸ் F8 பாருங்க, நியூ லைனுக்கு போயிட்டு வெளியில என்னோட அவுட்டர் லூப்ல B யோட வேல்யூ தான் சேஞ்ச் ஆகும். So I'll press F8, B 0 இருந்தது இப்ப 1 க்கு மாறிடுச்சு. ஓகேங்களா, இப்ப once again இந்த இடத்துல என்னோட A வோட வேல்யூ என்னவாகும், 0 வா தான் வரும், 4 ஆ சேஞ்ச் ஆகுது. See, I'll press F8 now. என்னோட A வேல்யூ 0 வா தான் மாறிடுச்சு because நம்மளோட ரேஞ்ச் வந்து 0 ல இருந்து 3 வரைக்கும் தான். So once again if I press F8 பாருங்க, எனக்கு இந்த இடத்துல at symbol வந்திருக்கு. So once again 1 க்கு வரும். இதே மாதிரி 3 வரைக்கும் எனக்கு ரிப்பீட் ஆகும். 3 ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவுட்டர் லூப் போய் நெக்ஸ்ட் லைன் போயிடும். So இதே மாதிரி எனக்கு 16 டைம்ஸ் இந்த மாதிரி இன்னர் லூப் ரன் ஆகும். So this is what happened outside. ஓகேங்களா, so நமக்கு இந்த மாதிரி தான் நம்மளோட கோட எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். So next நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் டிரா பண்ணிருக்கோம். We will try with another pattern. For example, இதே பேட்டர்ன்ல ஒரு சின்ன ஸ்மால் சேஞ்சஸ் கொண்டு வருவோம். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல 1 வேணும், செகண்ட் லைன்ல 2, தேர்ட்ல 3, ஃபோர்த்ல 4. So எனக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வேணும். இதுக்கு நான் என்ன பண்ணணும், இப்ப எனக்கு எக்ஸாக்ட் இங்க வந்து ஒரு ஸ்கொயர் கிடையவே கிடையாது. We have something like ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு. So இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் டிரா பண்றதுக்கு நான் எப்படி கோட் எழுதணும். See now look at the number of rows and columns. So earlier என்னோட பேட்டர்ன்ல ஒரு எக்ஸாக்ட் ஸ்கொயர் பாக்ஸ் இருந்தது, that is 4 ரோ 4 காலம். பட் இப்போ எனக்கு என்னோட இடத்துல இந்த இடத்துல A என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது, B என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேங்களா, சோ இப்போ இந்த ட்ரையாங்கிள்ல ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணுங்க, நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் பர்టిక్యులர் ரோ எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா ரோ நம்பரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஓகேங்களா, இப்போ ஒரு ரோ அப்படின்னா எனக்கு ஒரு காலம் தான் இருக்கு, செகண்ட் ரோக்கு 2 காலம் இருக்கு, தேர்ட் ரோக்கு 3 காலம் இருக்கு, ஃபோர்த் ரோக்கு 4 காலம் இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் காலம்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி நம்பர் ஆஃப் ரோஸ். ஓகேங்களா, சோ வாட் we can do is you can control the range. ரேஞ்ச கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்மளால இதுல இருக்கக்கூடிய ஐகானை கண்ட்ரோல் பண்ண முடியும். So you have to say don't go until 4 வரைக்கும் எனக்கு போக தேவையில்லை. ஓகேங்களா, 4 வரைக்கும் போச்சு அப்படின்னா இது என்ன ஆகும், 4 டைம்ஸ் அட் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணும். பட் எனக்கு அது வேண்டாம். instead of this you can say like go until A வரை A என்ன இருக்கோ அது வரைக்கும் போனா போதும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதாவது இப்ப இந்த இடத்துல for A in range இன்சைட்ல 4 இருக்குல்ல, இந்த இடத்துல எனக்கு 4 வரைக்கும் போகாத இந்த B ல என்ன வேல்யூ, காலம்ல என்ன வேல்யூ இருக்கோ அது வரைக்கும் போனா போதும் அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஓகே, இப்ப இந்த இடத்துல 4 இருந்துச்சுன்னா இதுவும் 4 வரைக்கும் போகும். சோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா range you have to go until B, அதாவது இங்க B யோட வேல்யூ 4 அப்படின்னு இருந்ததுன்னா இங்கேயும் 4 வரைக்கும் போகும், இங்க B யோட வேல்யூ 3 இருந்ததுன்னா இங்கேயும் 3 வரைக்கும் தான் போகும். அப்ப இங்க B யோட வேல்யூ என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட A ஓட ரேஞ்ச் போகும். ஓகேங்களா, சோ இப்போ இந்த கோட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். I will run the code. ரைட் கிளிக் பண்ணிட்டு run text file கொடுங்க. இப்போ இங்க நம்ம எழுதி இருக்க பேட்டர்ன் நமக்கு வந்துருச்சு, லைக் a triangle shape we got it. எதனால நமக்கு இங்க triangle shape வந்தது அப்படின்னா see it is not going till the end, it is going till the value of B. இப்போ இந்த இடத்துல when the value of B is 0 it is not print anything. ஓகேங்களா, எதையுமே இந்த first row வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா இங்க ஒண்ணுமே இல்ல. ஓகேங்களா, so it is not printing anything. So when the value of B is 1 it is ஒரு at அப்படின்றத print பண்ணுது. when the value of B is 2 இது வந்து இந்த இடத்துல 2 இது print பண்ணுது. when the value of B is 3 இந்த இடத்துல 3 at அப்படின்றத print பண்ணுது. ஓகேங்களா, see actually we don't want this output. நமக்கு என்ன வேணும், first line வந்து இங்க எம்டியா இருக்கு, பட் நமக்கு first lineல 1 வேணும், second lineல 2 வேணும், third lineல 3 வேணும், fourth lineல 4 வேணும். ஓகேங்களா, சோ அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இந்த இடத்துல B யோட வேல்யூல +1 ஆட் பண்றோம். அப்ப இந்த இடத்துல 0 + 1 அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ரோல நமக்கு 1 வரும், செகண்ட்ல எப்படி வரும் 1 + 1 2 னு வரும். அப்ப செகண்ட் ரோல நமக்கு 2 வரும். ஓகேங்களா, சோ அதாவது கொடுத்திருக்க வேல்யூவோட ஒரு வேல்யூ ஆட் ஆகும். சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to run the code again. I'll right click it, run the file. So now we got the correct output. So this is the pattern we found. இங்க நான் என்ன பேட்டர்ன் எழுதி இருக்கோ same pattern we got now. So இப்போ இந்த பேட்டர்னை அப்படியே ரிவர்ஸ்ல சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். சோ இப்போ இந்த பேட்டர்னை கம்ப்ளீட்டா ரிவர்ஸ்ல எடுத்தோம் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள அப்படியே ரிவர்ஸ்ல ஆக்குன மாதிரி இருக்கும். இப்போ இந்த பேட்டர்ன் பார்க்கிறதுக்கு மேல 4 இது, கீழ 3, அப்புறம் 2, அப்புறம் 1, அப்படியே இன்வர்ஸா லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணமோ அதுக்கு இன்வர்ஸா இருக்கு. So what is the difference? See actually I am going to print the same triangle but in reverse
reverse order. First rowல நமக்கு 4 இருக்கு, second rowல 3 இருக்கு, third rowல 2 இருக்கு, last rowல 1 இருக்கு. That means when the row number increases, the number of at symbol வந்து reduce ஆகுது. row அப்ப வந்து 1 அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகும், அடுத்தது second row increase ஆகும்போது அந்த ஐகானோட சிம்பல் pattern reduce ஆகுது. third row increase ஆகும்போது once again ஐகானோட சிம்பல் reduce ஆகுது. So இது ரெண்டுமே inversely proportional இருக்கு. So what will happen if I say, suppose இந்த இடத்துல வந்து 4 minus 1 அப்படின்னு நம்ம சொல்றோம். So இந்த இடத்துல b plus 1 அப்படின்றத நான் delete பண்ணிட்டு I'll write 4 minus b அப்படின்னு நான் இந்த இடத்துல கொடுக்கிறேன். அதாவது எனக்கு 4 b ல என்ன வேல்யூ இருக்கோ 4 அதோட மைனஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்றேன். Okay, what will happen if I do this? See, think about the value of b. When the value of b is 0, a ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 4 minus 0 is 4 தான் வரும். அப்ப நமக்கு எத்தனை பிரிண்ட் ஆகும், 4 டைம் நமக்கு at symbol print ஆகும். When the value of b is 3, a ஓட வேல்யூ என்னவாகும், 4 minus 3 1 வரும். அப்ப நமக்கு 3 print ஆகும். இப்ப மேல வேல்யூ of b வந்து 2 ஆகும்போது a ஓட வேல்யூ நமக்கு என்னவாகும், 4 minus 2 2 வரும், 2 டைம் print ஆகும். So இது அப்படியே இன்வர்ஸா நடக்கும். So depends upon the value of b, the value of a will also get changed and this icon printing will also change. So இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், I am going to right click on this and run the text file. See, இப்ப நான் இங்க என்ன pattern எழுதிருக்கேனோ same pattern I got it. So this is how you have to work with the pattern. So இந்த pattern நம்ம work பண்றது மூலமா நம்மளோட logical thinking நம்மளால improve பண்ண முடியும். ஒரு programming எப்படி நமக்கு ஏத்த மாதிரி நம்மளால change பண்ணி எழுத முடியும் அப்படின்றத நம்மளால practice பண்ணிக்க முடியும். So I hope this video is helpful for everyone. So do subscribe our channel and share the video with your friends. நீங்க ஒரு data analyst இல்லனா data field குள்ள enter ஆகணும்னு நினைச்சீங்க அப்படினா நம்மளோட சேனலை subscribe பண்ணிக்கோங்க. அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். Thank you for watching our channel. Do support us. Thank you.